படித்த இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15,000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா, எங்கிருந்து பாருங்க, எப்படி பாருங்க. அவர் என்ன பண்ணுவார் பாவம், கடன் ஆகி போச்சு. நீ பொண்ணு பார்த்துட்டு காத்திரு, தாலிக்கு தங்க வரும், தாய் மாமன் சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். ஆனால் நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். ஜனநாயகம் அதான் சொல்கிறான். ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறான் பாருங்க, மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன், என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏது பேத்தி சொல்லிச்சு போட்டேன், பேரன் சொன்னான் போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதாக இருக்குது பார்த்துக்க. அப்பாடி அப்பாடி. சரி என்ன செய்யறது, பிறந்துட்டாங்க கூட, போராடி இறந்துட்டான் ரொம்ப பேர். நான் பாட்டுக்கு படம் எடுத்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 படத்தை எடுத்து பிடிச்சி நடிச்சு கிடிச்சு பொழத்திட்டு இருந்துருப்பேன். என்னையே கூட்டி கொண்டு வச்சு மண்டையை கழுவி நான் என்ன செய்கிறது அங்கே போயின்னு, நீங்கள் போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துடும்னு. எனக்கு தெரிய வந்துருச்சு, இங்கே பல பேருக்கு ஒன்றும் தெரிய வரவே இல்லையே, அதான பிரச்சனை. நான் போராடாத பங்கேற்காத போராட்டம் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்த 15 ஆண்டுகள் இப்படி திரும்பி பார்த்தா எல்லா போராட்டம், வெயில், மழை, காடு, பசி, வட்டினி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேச்சு, எதுவுமே பயனில்லை, எதுவும் பயனில்லை. ஆனால் என்ன நினைக்க வேண்டியிருக்கு, நம்ம விவசாயி மகன் அப்பா விதைக்கிறாரு முளைக்கலை, மறுபடியும் விதைக்கிறாரு முளைக்கலை, மறுபடியும் விதைக்கிறாரு முளைக்கலை. ஆனால் மறுபடியும் உழுது நம்பிக்கையோடு ஒரு விவசாயி விதைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. ஏன்னா நிலத்தை தரிசு போட முடியாது.